This 4.5ல 10th நம்ம பார்க்க போறோம். Find the number of solution of the equation tan inverse of x minus 1 plus tan inverse of x plus tan inverse of x plus 1 equal to tan inverse of 3x. சரி, சமன்பாட்டின் தீர்வுகளின் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. given எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்டர் மாற்றி எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் tan inverse of x minus 1 எழுதிக்கிறோம். ரெண்டாவதா tan inverse of x plus 1 மாற்றிக்கிறோம். இந்த இடத்துல மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டோம்னா tan inverse of x plus 1 அப்புறம் நடுவுல இருக்க tan inverse of x மூணாவதா எழுதிக்கிறோம். tan inverse of x equal to tan inverse of 3x. ஓகே, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse of a minus b divided by 1 plus a into b. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா x minus 1 இருக்கு, b இருக்க இடத்துல x plus 1 இருக்கு. ஸோ tan inverse of a minus b அப்படிங்கும் பொழுது சாரி இங்க a plus b, tan inverse of a plus tan inverse of b னா a plus b. ஸோ a அப்படின்னா x minus 1 plus b அப்படின்னா x plus 1 divided by 1 minus இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும். சரியா, a into b னா x minus 1 into x plus 1. இந்த tan inverse of x அப்படியே இருக்கு. ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்க tan inverse of 3x அப்படியே இருக்கு. ஸோ அந்த மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா? x x கூட்டினா 2x. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், a minus b into a plus b மாதிரி இருக்கா, மல்டிபிள் பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அதாவது x ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இந்த மைனஸோட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி மாறும். சரியா, ஸோ tan inverse of 2x by 1 minus x square plus 1 plus tan inverse of x is equal to tan inverse of 3x. திருப்பி இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். tan inverse of a plus tan inverse of b ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால tan inverse of a plus b, a இருக்க இடத்துல 2x divided by 2 minus x square இருக்கு, b இருக்க இடத்துல x இருக்கு. 1 minus a இருக்க இடத்துல 2x by 2 minus x square இருக்கு, b இருக்க இடத்துல x இருக்கு. சரியா, இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். ஸோ இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இந்த 2x அப்படியே இருக்கும். இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸோட மல்டிபிள் ஆனா 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை, அதே மாதிரி இந்த 2x இந்த 2x மல்டிபிள் பண்ணா 2x ஸ்கொயர், இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த 1ஓட மல்டிபிள் ஆனா 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டர்ல இருக்க இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கும் இந்த 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடுறோம். மிச்சம் மேலே என்ன இருக்கும், 2x பிளஸ் 2x plus 2 in 2 minus x square into x divided by கீழே என்ன இருக்கும்னா 2 minus இந்த minus x square minus 2x சேர்த்தோம்னா minus 3x square இருக்கும். equal to 3x னு வச்சுக்குவோம். ஏன்னா இந்த tan inverse விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்ல இந்த x உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 2x plus இந்த 2 x மல்டிபிள் பண்ணா திருப்பி ஒரு 2x, இந்த x ஸ்கொயர் x மல்டிபிள் பண்ணா x cube divided by 2 minus 3x ஸ்கொயர். சரியா, 2x 2x கூட்டினா என்ன வரும், 4x வரும் மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இங்க 3x இருக்கு இல்லையா, இந்த 2 மைனஸ் 3x ஸ்கொயர் இதோட மல்டிபிள் என்ன வரும், ஆல்ரெடி என்ன இருக்குன்னா 4x மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்கு ஈக்குவல் டு 3x ஆல்ரெடி அங்க இருக்கு. இங்க டிவைட்ல இருக்க 2 மைனஸ் 3x ஸ்கொயர் அங்கிட்டு புடிச்சு நம்ம மல்டிபிள் ஆகும். ஸோ இந்த 3x உள்ள மல்டிபிள் பண்ணா 3x இன்ட்டு 2 6x, 3x இன்ட்டு மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 9x கியூப். சரியா, ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 4x மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 6x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 6x மைனஸ் 9x கியூப் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 9x கியூப் ஈக்குவல் டு 0. 9x கியூப்ல ஒரு எக்ஸ் கியூப் போச்சுன்னா 8x கியூப், 6xல 4x போச்சுன்னா மைனஸ் 2x. சரியா, ஸோ இது என்னது, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடு. ஸோ கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா 3 சொல்யூஷன் இருக்கும். முப்படி சமன்பாட்டுக்கு 3 சொல்யூஷன் இருக்கும். அதாவது இதோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அத்தனை சொல்யூஷன் இருக்கும். இங்க 3 இருக்கிறதுனால 3 சொல்யூஷன் இருக்கும்.